அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அதாவதுங்கய்யா, நம்ம இறந்து விட்டா உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சிருங்கய்யா. சரி, பிரிஞ்ச பின்னதான் அந்த உடலை ஆன்மா பார்க்குது. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம ஆன்மாவை நம்ம பார்க்கறது எப்படிங்கய்யா? இப்போ பார்க்கலன்னா நீ இப்போ உட்காந்து பேசினுக்க மாட்டேன். இப்போ பார்க்கலன்னா இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆன்மா உன்னை பார்த்துன்னுக்கிறதால தான் நீ பேசுகிற. ஆன்மா உன்னை பார்க்கறதால தான் ஒவ்வொரு செயலும் செய்கிற. ஆன்மா பார்க்கறதால தான் இங்கே வந்திருக்கிற. ஆன்மா உன்னை பார்க்கறத விட்டுடுச்சின்னு சொன்னால் நீ இருக்க மாட்ட. புரியுதா? அதனால் உன் உடலுக்குள்ளே இருந்தே அது இயங்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், எது கடவுள் அப்படின்னா இல்லை, கடவுள்ன்றது ஒன்று இல்லை. ஆனால் இருக்குது, அது ஏங்குது, அது உன்னையும் ஏக்குது. எதுவோ அதான் கடவுள்னு சொல்கிறேன். அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள் உன்னை ஏக்கலைன்னா எந்த ஜோசியம் ஜாதகமும் ஒன்றுமே பண்ணாது இல்லையா? ஒருத்தம் கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. ஆன்மா ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குற வரைக்கும் தான் அவன் வாழ்க்கையை. ஆன்மா பார்க்கறத விட்டுதுன்னா அவன் உடல் இங்கே நிற்காது, மண்ணுக்கு போயிடும். அப்போ ஆன்மா நான் இறந்த பின்னாடி நம்ம உடலை பார்க்குறதுங்கய்யா. ஆமாம், இறந்த பின்னாடி அதை இருக்கும்போதே நம்ம உடலை பார்த்துக்கிட்டாங்க பார்க்குது. அது பார்க்கலன்னா நீ இருக்க மாட்டேன்றேன். அது உன்னை பார்க்கலன்னா நீ ஏது? நீ படுக்கையில் இல்லை இருப்ப. அது உன் உடலுக்குள்ள இருந்து உன்னையே பார்க்கறதால தான் நீ நடமாடின்னுக்கிற. புரியுதா இல்லையா? அது செத்த பிறகு அந்த உடல் புதைக்கிறதுக்கு முன்ன பார்க்குது, ஒரு 3 நாள் பார்க்கும், அதுக்கப்புறம் பார்க்காது. ஆனால் இப்போ உன் வாழ்க்கையிலேயே உன்னை பார்த்துன்னுக்குது. அதனால தான் நீ நடக்கிற, ஓடுற, வேலை செய்கிற, பேசுகிற, எல்லாம் பண்ணின்னுக்கிற. அது பார்க்கல உன்னைன்னா நீ படுக்கை ஆகிடுவ, நடக்க மாட்டேன். ஞாபகம் வச்சு. தியானம், அதாவது யானை ஆன்மீகத்தில் தியானம் பண்ணிக்கிருக்குங்க. தியானம் பண்ணுறதுல நிறையா பேர் இந்த தியானம் பண்ணால் இந்த நோய்கள் விலகும், இந்த தியானம் பண்ணால் இந்த பாடம் பண்ணால் சரி சில வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு நிறையா பேசிக்கிருக்காங்க. நிறையா இந்த ஒரு வலைதளங்கள்ல நிறைய பரவிக்கிட்டு வருங்க. இந்த பாடம் பண்ணு, இந்த குண்டலி சக்தி எழுமுனா உனக்கு சரியாயிரும், குண்டலி சுண்டலி வைக்கும் அப்படின்னு நிறைய வலைதளங்கள் நிறைய சொல்றாங்கயா. இதுக்கு என்ன இப்படி எல்லாம் வலைதளத்துல சொல்றதை விட ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல, அங்க வைக்கிற நோயாளி எல்லாம் கொஞ்சம் குணப்படுத்தினா ரொம்ப புண்ணியமா நான் கூட கையெழுத்து கும்பிடுவேன். கேஎம்சியில் நிறைய பேர் படுக்கையில் இருக்கிறோம். அவங்களெல்லாம் போய் நல்லா ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக்கிட்டு இப்போ இதில் ஒன்றும் உழைப்புக்கு ஏமாத்தின்னுக்கிறேன். அதெல்லாம் என்கிட்ட கேட்டுன்னுக்கிறேன். நான் இங்கே என்கிட்ட சொன்னோம், சாமி எனக்கு வீசிங் இருக்குது, நான் வந்தால் நல்லா ஆகிடுமா, நான் வராதேன்ட்டேன். ஏன் தெரியுமா? அவன் வர்றது உடம்பு சரியில்லை, அது சரியாகமான்றது வரான், கடவுளை தேட வரவும் இல்லை. இங்கே கடவுளை தேடுவோம் மட்டும்தான் வரணும்னு நின்றுக்கிறேன் நான். அப்புறம் அவனை சேர்த்து வச்சு என்னத்துக்கு? அதனால உலகத்தை ஏமாத்தணுன்றவன் ஏதோ ஒன்றா சொல்லுவான். அதனால நம்ம நல்ல பாதையில் போகிறோம், அவனை பார்க்கக்கூடாது. இல்லை நம்மளும் அவனை மாதிரி பாதையில் போகிறோம்னா அவனை கூட சேர்ந்தோம், நல்லவன் கூட சேரக்கூடாது. நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னா ரெண்டும் ஆபத்தாக போயிடும். ஒன்று நல்லவங்க கூட இருந்துரு, உனக்கு ஆபத்து இல்லை. இல்லை கெட்டவங்க கூட போயிடும், ஆபத்து இல்லை. ரெண்டில் இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து. தியானத்து மூலியமா நோயை குணப்படுத்த முடியாது. தியானம்னா என்னையா? தியானம் என்னது? கண்ணு மூட்டின்னு உட்காந்துங்கட்டா அதான் தியானமா? இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலில் போனால் 50 பேர் உட்காந்துங்கிறான் மூளைக்கு கண்ணு மூடிக்கணும். தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு தானமாக கொடுக்குறது தான் தியானம். அப்போ என் நிலையை நான் மறந்துடணும், நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியக்கூடாது. அதான் தியானம். கண்ணு மூணு உட்காந்து பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சா, காலேஜுக்கு போயிடுச்சா தெரியல, பொண்டாட்டி சோறாக்குனால தெரியல, வேலைக்கு போகணுமே, அவன் வேறு கத்துவானேன்னு யோசிச்சுன்னே உட்காந்துக்குது தியானம். பேர் சும்மா ஏமாத்துறது இல்லாமப்பா ஒரு வீடியோவில் போடுவீங்க கேள்வியா? நல்ல விஷயத்த கேட்க மாட்டேன்றீங்க. எவனோ ஏமாத்தினுக்கிறான் கண்டதை சொல்லி, அவன் பொழப்புக்கு அவன் ஏமாத்தினுக்கிறான். அதை போய் நம்ம பேசினுக்கணும்.
ஞானிகள் புனிதமானவர்கள்னு எப்போது தெரியும்னா அவங்க இல்லாத போது தான் தெரியும். நம்ம அம்மா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றிருப்பாங்க. எப்போ தெரியும்னா யாராவது அம்மா இல்லாத பிள்ளைகிட்ட போய் கேட்கணும், எப்போ உனக்கு வேலை பசிக்குதா, அந்த பசிக்கும் போது நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்றது எப்போ தெரியும்? அம்மா இல்லாத பிள்ளைகிட்ட போய் சொன்னால் தான் அம்மாவோட அருமை தெரியும். அந்த மாதிரி மகான்கள் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அவங்கள சராசரி மனுஷன் மாதிரி தான் அந்த உலகம் பார்க்கும். ஏன் மாணிக்கவாசகர் அப்படி தான் பார்த்தாரு. ஒருத்தர் ஆலமரத்தை எது அரச மரத்தில் ஆலமரத்தை கீழே உட்காந்துன்னு, எப்பா ஊருக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குறா, நீ ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கிற, வா நீயே வாங்கிக்க அப்படின்றாரு. எனக்கு ராஜா ஒரு வேலை வச்சுக்கிறாரு, குதிரை வாங்க அமைச்சிக்கிறாரு. அந்த குதிரை வாங்குற வேலையை முடிச்சுட்டு நான் அப்புறம் வரேன்னு போயிடுறாரு. ஆனால் போய் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது வந்த ஒரு சாதாரண ஆளுகளை போல இருக்க. ஏன்னா வந்த ஒரு மனுஷன் மாதிரி வந்துட்டார். அவர் சிவபெருமானை வழிபடுறார். சிவபெருமானை எப்படி வரணும்? கழுத்தில் நாகம் வச்சுக்கினேன், தலையில் கங்கை வச்சுக்கினேன், நிலா வச்சுக்கணும், அதை தானே சிவன் ஏற்றுப்பான். நமக்கு அப்படி தானே படம் போட்டு காமிச்சிக்கிறாங்க. வந்த ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வந்ததுனால வந்தவரோட அருமை தெரியாதனால பின்னால் அவர் கதறாரு. எப்பா எனக்கு தான்ப்பா அறிவில்லை, நான் உன்னை யாருன்னு உணரல, ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஆள், எனக்காக தான் வந்த, எனக்கு நீ புரிய வச்சிருக்கூடாதா அப்படின்னு எப்போ கதறாரு? அவர் இல்லாத போது கதறாரு. அப்போ மகான்கள் வாழும்போது யாரையுமே யார் கணக்குமே தெரியாது. ரமணர் இருக்கார், நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ரமணர் ஒரு பிச்சைக்காரன். அவர் வீட்டில் போய் என்ன இருக்கு போது ஒரு திருடன் ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான். உள்ளே பூந்துட்டு இருட்டாக இருக்குது, இவர் தூங்கி நிற்கிறாரு. ஒரு சாமான் செடிலாம் அங்கே என்ன இருக்கு போதே, 4 சாமான் உருட்டுறான் பரட்டுறான், ஒன்றையும் காணும். அவனுக்கு பயங்கர கோபம். இவ்வளோ பெரிய ஆசிரமெல்லாம் கட்டி வச்சுக்கிறோம், உள்ளே ஒன்றுமே இல்லை. வேற நம்ம ஆசிரமத்தில் ஒரு வாட்டி அப்படியே திருந்தவொன்னு இங்கே நடக்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு நம்ம ஆசிரமத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ வந்து அங்கே மூலையில் ஷீட் போட்டிருந்தாங்க, சிமெண்ட் ஷீட்டு. பௌர்ணமியெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம். இங்கே வந்து என்னோட நோட்டெல்லாம் விட்டு போயிட்டாங்க பொழுது. உள்ளே பீரோலாம் இருக்குது. நம்ம கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பீரோவில் தான் வைக்கிறோம். நம்ம என்ன கணக்கு வழக்கு பார்க்குறோன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நோட்டை விட்டு போயிட்டாங்க. நம்ம போனதுக்கப்புறம் இங்கே யாருமே இல்லை. ஒரு நாள் வந்துட்டான், யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த குளத்து பக்கமாக உள்ளே ஏறி குதிச்சு ஓடு மேலே ஏறி ஒரு பெரிய கல்லை ஏற்றி ஓட வச்சிட்டான். ஓட வச்சு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற பீரை வச்சு எடுத்துட்டான். உள்ளே வச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு புக்கு தாங்குது. அப்போ தான் அவனுக்கே தெரிஞ்சுக்கணும், இது பிச்சைக்கார ஆசிரமம் பொழுது, இது நாம தான் இவங்களை தப்பாக கணக்கு போட்டோம் பொழுது அப்படின்னு. இவங்க வாங்குறாங்களே, வாங்கி இவங்களே வச்சுப்பாங்கன்னு வச்சுங்க நம்மளது. இப்படி வாங்கினா இங்கே ஒரு வேலை நடக்குது, பேங்க் பேலன்ஸே இல்லாமல் ஓடி நிற்கிற ஒரு பிச்சைக்கார கூட்டன்றது. அப்போ தான் திருடனுக்கே தெரிஞ்சுது. நாம் ஒரு வாரம் கழிச்சு ஐயா வராரு. ஐயா வந்தால் ஓடு ஒஞ்சிக்குது, உள்ளே போய் பார்த்தா பீரோலாம் ஒஞ்சி போய்க்குது, அப்படியே புக்கெல்லாம் இறஞ்சி போய் கிடக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ரமணர் ஆசிரமத்தில் ஒருத்தன் பூந்துட்டான். அவனுக்கு பயங்கர கடுப்பாகி போச்சு. பகலெல்லாம் பார்க்குறான், ஊர் போட்ட பேர் வரான், நைட்டில் இன்னும் 10 பைசா இல்லைங்க அப்படின்னு கோவம் வந்தது. ஒரே தடி இருந்தது. ரமணர் காமிலே போட்டான். அவனுக்கு வைத்தியர் தாங்க முடியல. இதுக்காக எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பேன், எத்தனை தடவை உன்னை நான் நோட்டம் போட்டிருப்பேன் அப்படின்னு அந்த கடுப்பெல்லாம் என்ன பண்ணால் ரமணன் கால் மேலே போட்டான். இவர் வழி தாங்க முடியாமல் ஐயா ஏற்றி உட்காந்துட்டாரு. ஏண்டா பையன் நடிக்கிற, திருட வந்தால் ஒரு பொருளாக வச்சுருக்கணும்ல, ஒரு பொருள் கூட இல்லை. அப்புறம் சுற்றிக்கிற ரமணர் குரலை கேட்டு எல்லாரும் வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க. அப்போ ரமணர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவன் வயிற்று போடுறதுக்கு வந்துட்டான். இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கூட வந்தவங்களாம் அவனை பூச்சி போலீஸில் ஒப்பாச்சிடலாம் சாமி, இவன் இதே வேலையை ஊரில் தேடி இருப்பான் பொழுது, இந்த மாதிரி எவ்வளோ பேர் வைத்தியத்தில் கொடுப்பேன், அவனை பூச்சி குத்தலாம். அவன் ஏதோ வயிற்று போடுறதுக்கு வந்துட்டான்டான், நம்ம பிச்சைக்காரன்னு தெரியாமல் அவன் உள்ளே வந்துட்டான். இதை இனிலேயும் தெரிஞ்சிருப்பான், விட்டுடுங்க. அவன் போய்ட்டு இனிமேல் அவன் சாப்பாட்டுக்கு தான் இங்கே வருவான், பொருளை தேடி இங்கே வரவே மாட்டான், அருளை தேடினா மட்டும்தான் இங்கே வருவான், அவனை விட்டுடுங்கன்னு கூட வச்சிட்டார். அப்போது அந்த ஊரில் இவ்வளோ நோட்டம் போட்டவன் இவ்வளோ பெரிய மகானுகிறாருன்னு கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்தானா? தெரியாது, கண்ணை மறைச்சிரும். வாழ்கிற காலத்தில் எந்த மகானோட பெருமை யாருக்குமே தெரியாது. யார் ஒருத்தர் இல்லைன்னு தோணும் போதோ அப்போ தான் அவங்கள பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம இவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, சிவவாக்கியரோட இடத்துல சொல்கிறாரு, பொய்யுரத்தில் போதம் என்று பொய்யருக்கு இருக்கு. அழகாக போய் சொல்கிறான். அவன் எப்படி சொல்கிறான்னா ரசித்து ரசித்து சொல்கிறான், விதவிதமாக சொல்கிறான். நம்ம பாடம் வாங்கணும் கூட அம்மா தான் சொல்கிறாங்க சில டைமில். பாடம் வாங்கிட்டு இப்போ உங்கள் எல்லோரும் கை தேய்க்க சொல்ல, கை தேய்ங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கேட்குறேன், சாமி கை தேய்ச்சிங்களா, என்ன வந்தது? இது சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையிலே கை தேய்ச்சிங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்மளால் கேட்டால் என்ன சொல்கிறான், சாமி கையை தேய்ச்ச உடனே
அப்படியே கலர் கலராக மின்னு சாமி. அப்போ இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? இது பொய்யரைத்தல் போதம் என்று பொய்யருக்கு இருக்கையால். ஏண்டா உன்னை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தேய்ச்சிட்டேன் அந்த கையை. எனக்கு தெரியும் கை தேய்ச்சா என்ன நடக்குன்னு தெரியும். அப்போ என்கிட்ட நீ அந்த வார்த்தையை சொல்லலாமா? சொல்கிறாங்களே. ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படியா ஏமாத்திடலாம். ஏன்னா பொய்யை நம்புகிறான். பொய்யரைத்தல் போதம் என்று பொய்யருக்கு இருக்கையால். சரி, இவன் உடாப்புடியாகிறான், உடும்பு புடியாகிறான். பொய் சொல்கிறது முடிவு பண்ணிட்டா கூட சாவர வரைக்கும் பொய் சொல்லுவேன் அப்படின்னு உடாப்புடியாகிறான். சரி, இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கூட்டம் இருக்குமே, உண்மை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மெய்யுரைத்தல் போதம் என்று மெய்யருக்கு இல்லாமையால். சரி, இவனை மாதிரி இவன் இருக்காரன்னு பார்த்தானா இவன் ஊறுகாய் மாதிரி எப்போயாவது உண்மை பேசுகிறான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்போவாவது ஊறுகாய் தொட்டுற மாதிரி உண்மையை பேசுகிறான். ஏன்னா அவனை மாதிரி இவனுக்கு அந்த உடம்பு பிடி வைராக்கியம் இல்லை. யாருக்கு? உண்மை பேசுகிறவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறான்? ஏமாத்துறான். அப்போ என்ன பண்ணுறாரு? மெய்யுரைத்தல் போதம் என்று மெய்யருக்கு இல்லாமையால் வையகத்தில் வாய் திறக்க அஞ்சினேன். யார் சொல்கிறாருன்னா சிவவாக்கியர் சொல்கிறாரு. யார் சாமி சொல்கிறது? எவ்வளோ பெரிய மகா ஞானி சொல்கிறாரு. இந்த ஊர் வாழ தகுதி இல்லாத ஊர். ஏன்னா இங்கே பொய் பேசுகிறோம் நல்லா இருக்கிறான், உண்மை பேசுகிறோம் சப்போர்ட்டே பண்ண மாட்டான். நல்லவனுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஊரில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஊரை விட்டு நான் போகிறேன்னு யார்? அவரோட பாடல்லையே சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவரோட காலத்தில் அவர் வாழும்போது அவரோட அருமை பெருமை தெரியல. அப்போ மனம் வந்து போகிறார். யார்? சிவவாக்கியர் சொல்கிறார். இது காலங்காலம் இப்படி தான் நடக்கும். ஏன்னா மனுஷன் அறியாமையில் தான் இருப்பான். கையில் இருக்கிற வரைக்கும் அதோட பெருமை தெரியாது. எப்போ அது தொலைச்சிட்டு தேடும்போது தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். ஒரு குருடனுக்கு தான் தெரியும் கண்ணு இல்லாதவரோட வேதனை. ஆனால் அவனுக்கு கூட அறிவு இருக்கும். குருடனுக்கு கூட அறிவு இருக்கும். எவ்வளோ அவன் காலம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கிறான். அவனுக்கு வெளிச்சம் எதுவும் தெரியாது, வண்ணம் எதுவும் தெரியாது. ஆனால் அவன் ஒரு உஷாராக என்ன பண்ணுறான்? கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிறான். தான் புலனில் ஒன்று செயலேருந்து போச்சு, அதுக்காக அவன் வேதனைப்படலை. கையில் ஒரு ஊன்றுகோல் ஒன்று பிடிச்சிட்டு தான் நடக்கும்போது என்ன பண்ணுறான்? முன்னாடி தட்டி 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 எது பள்ளம் எது மேடுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பயணம் பண்ணுறான். யாரே? கண் இல்லாத கூடன்னு கூட அந்த தெளிவு இருக்குது, அறிவு இருக்குது. ஆனால் கண் இருக்கிற நாம அவ்வளோ தெளிவாக போகிறோமான்னா இல்லை. கண் இருக்கிற திமிரில் 10 வாட்டி பள்ளத்தில் ஊந்து 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 ஏறி இருக்கும். கண் இல்லாத கூடன் இருக்கிற தெளிவு கூட கண் இருக்கிற நமக்கு இல்லை. அப்போ காலமுள்ளா உண்மையிலே கூடன் யாருன்னா நீங்களும் நாம தான் குருடன். குருடர்கள் குருடன் இல்லை, அவன் தெளிவாக தான் இருக்கிறான். அவன் அறிவு கணவனுக்கு வேலை செய்யுது. நமக்கு தான் எல்லாத்தையும் மூடி வச்சுன்னு விழுந்து 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 வாரணும். புரியுதுங்களா? அப்போ மகான்கள் வாழக்கூடிய காலத்தில் யாருக்கும் அருமை தெரியாது. நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத
எண்ணமெல்லாம் பொசுங்கித்தானே மாயும். உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம், உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம். சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம்